ஷேர் மார்க்கெட்டில் தோல்வி அடைந்து விட்டால் அதை நம்பிக்கொள்வோமா? அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்வோமா? விபத்து நடந்துவிட்டால் அதை நம்பிக்கையாக பார்ப்போமா? அறிவியலாக பார்ப்போமா? ஒருத்தருடைய வியாபாரத்தில் தோல்வி நடந்துவிட்டது என்று சொன்னால் அதை நம்பிக்கையாக பார்ப்போமா? இல்லை அறிவியல் ரீதியாக என்ன காரணம் என்பதை பார்ப்போமா? ஒருவர் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டார். தோல்விக்கான காரணங்கள் என்ன என்று அறிவியல் ரீதியாக பார்ப்போமா? தோல்விதான் என்று நம்பிக்கை ரீதியாக ஏற்றுக்கொள்வோமா? ஒருவர் தேர்தலில் தோற்றுவிட்டார் என்று சொன்னால் அந்த தேர்தல் தோற்றதுக்கான காரணத்தை நம்பிக்கொள்வோமா? அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்வோமா? அறிவியலுக்கும் ஆண்டவனுக்கும் இடையுள்ள தொடர்புகள் என்ன? கடவுள் கோட்பாடு என்பது நம்பிக்கை ரீதியானதா, அறிவியல் ரீதியானதா? கடவுள் நம்பிக்கையா, அறிவியலா? இதை பற்றிய உளவியல் விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. நண்பர்களே, இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் இவை அனைத்தும் அறிவியல் ரீதியாக இயங்கக்கூடியவை. நாம் நம்பிக்கொண்டு நம்முடைய நம்பிக்கையை அதோடு இணைத்து அதுதான் உண்மை என நம்மளை நாமே ஏமாற்றிக் கொள்வது அறிவியல் ரீதியானதல்ல என்பதை விளக்கத்தான் இந்த உளவியல் வீடியோ பதிவு. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். கான்செப்ட் ஆஃப் கடவுள். கடவுள் கோட்பாடு என்பது நம்பிக்கையா, அறிவியலா? இந்த நம்பிக்கை யார் பயன்படுத்துகிறார்கள்? அறிவியலாக யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள்? இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய உடல் நோய்வாய்ப்படும் பொழுது நம்பிக்கையால் குணப்படுத்துகிறோமா அல்லது அறிவியலால் குணப்படுத்துகிறோமா? இந்த கேள்வி கேட்டோம்னா, அதாவது அறிவியலை பற்றி தெரியாதவர்கள் அனைவருமே நம்பிக்கை என்ற கோட்பாட்டுக்குள் வந்து விடுவார்கள். ஆனால் அறிவியலை பற்றி தெரிந்தவர்கள் செயல்பாடு என்கின்ற அந்த கோட்பாட்டுக்குள் வந்து விடுவார்கள். அறிவியலை புரியாத மக்களுக்கு அறிவியலை பற்றி எடுத்து சொன்னால் புரியாது. அப்போ அவர்களுக்கு நம்பிக்கையுடைய கான்செப்ட், கோட்பாடு தான் அவர்களுடைய அறிவுக்கு பொருந்ததாக இருக்கும். ஆக ஏழைகளுக்கு நம்பிக்கை கோட்பாடு, தொழிலதிபர்களுக்கு அறிவியல் கோட்பாடு. அப்போ கடவுள் என்பதை ஒரு ஏழை எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர்கள் சாதாரண நம்பிக்கை, அதாவது நம்பினால் கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு கோட்பாடிலேயே செயலற்ற தன்மையிலேயே வாழ்கிறார்கள். ஆனால் ரிச்மேன், கார்ப்பரேட் தொழிலதிபர்கள், பெருநிறுவன தொழிலதிபர்கள் கடவுள் என்கின்ற கோட்பாட்டை அறிவியல் செயலாக பார்க்கிறார்கள். அந்த அறிவியல் செயல் மூலமே அதை அடைய முடியும். அது செல்வமாக இருக்கலாம், உற்பத்தியாக இருக்கலாம், மனித வளமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் செயல் அடிப்படையில் தான் அதை அடைய முடியும். அரசியல்வாதிகள் சாமானிய மக்களுக்கு நம்பிக்கை பற்றி சொல்வார்கள், ஆனால் அவர்கள் அறிவியல் அடிப்படையில் செயல்படுவார்கள். அப்போ எங்களுடைய MSK உளவியல் கோட்பாட்டின்படி கடவுள் கோட்பாடு என்பது அறிவியலா, நம்பிக்கையா என்று சொன்னால் அறிவியல் தான். நம்பிக்கையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் என்னவென்றால், நீங்கள் நம்பிக்கொள்வது, எதையும் பார்க்காத ஒன்றை இருப்பதாக நம்பிக்கொண்டு அது செயல்படுத்தும், அது கொடுக்கும் என்று நம்பிக்கொள்வதுதான் நம்பிக்கை. ஆனால் அறிவியல் என்பது ஒவ்வொரு செயல்முறையிலும், செயல் தொடக்கத்திலும், செயல் தொடர்பிலும் ஒரு இணைப்பு அறிவியல் ரீதியாக இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இணைத்தால்தான் அது வெற்றி கிடைக்கும் என்பது அறிவியல் கோட்பாடு. ஆகவே எங்களுடைய MSK உளவியல் கோட்பாடு என்பது கடவுள் என்பது நம்பிக்கையா, அறிவியலா என்றால் அறிவியல் என்று நாங்கள் விளக்கமாக தெளிவுபடுத்துகிறோம். நண்பர்களே, இது விழிப்புணர்வு. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அறிவியலாக மாற்றுங்கள். அனைத்து ரிச்மேன், பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய அனைவருமே நம்புவதில்லை, செயல்பாடாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிவியலாக பார்க்கிறார்கள், மற்றவர்கள் நம்பிக்கையாக பார்த்து நம்பிக்கொண்டு ஏமாந்து விடுகிறார்கள் என்பதுதான் உளவியல் உண்மை. ஒருவர் வழக்கில் தோல்வி அடைந்து விட்டார். அந்த வழக்கை நடத்தியவர், இது தோல்வி அடைந்து விட்டது, நம்பிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், அந்த வழக்கை நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த வழக்கை நடத்தி கொடுக்க சொன்னவர் ஏற்றுக்கொள்வாரா? தோல்வி நடந்ததற்கான அறிவியல் காரணங்களைத்தானே தேடுவார்கள், அங்கே நம்பிக்கொள்வார்களா? ஆனால் நம்பிக்கை என்பது ஒரு சுயநலப்போக்கான சிந்தனையாக உள்ளது என்பதை புரிந்து கொண்டவர்கள் தான் தொழிலதிபராக மாறுகிறார்கள். ஒருவர் உடல்நிலை சரியில்லை, அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது, அவர் இறந்து விட்டார். ஆனால் இறந்ததுக்கான நம்பிக்கை காரணமா அல்லது அறிவியல் காரணத்தை தேடுகிறோமா? சரி, ஒரு தொழிற்சாலை நடக்கிறது, வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம்.
இவர்கள் நம்பிக்கை அடிப்படையில் உற்பத்தி செய்கிறார்களா, அறிவியல் அடிப்படையில் பொருளை உற்பத்தி செய்கிறார்களா? அப்போ தோல்விக்கான காரணம் நம்பிக்கையா, அறிவியல் தொடர்பை முறைப்படுத்தாமல் செய்ததா? அப்படி பார்க்கும் பொழுது கடவுள் என்பதே அறிவியல் தான். அறிவியலை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையாக இருப்பது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ளும் ஒரு எளிய வழிதான். ஆகவே நம்பிக்கை என்பதை தாண்டி அறிவியல் என்பதை அறிந்து பயன்படுத்தி வெற்றியடைய எங்கள் நிறுவனம் உலகத்திலேயே முதலாக MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் என்பது உருவாக்கியுள்ளது. இது தனி மனித தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்களுக்கான உளவியல் வளர்ச்சி சார்ந்த மேம்பாட்டு வழிகாட்டல் மற்றும் வளர்ச்சியின்மைக்கான உளவியல் காரணங்களை கண்டறிந்து மாற்றுவதில் பல ஆண்டுகளாக சேவையாற்றி வருகிறோம் என்பதை விழிப்புணர்வாக உங்களுக்கு கூறுகிறோம். எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் அது நடக்க வேண்டும் என்ற கற்பனையில் மட்டுமே எண்ணத்தில் வாழ்வேன், அது நடக்கும். இது ஒத்துக்கொள்ள முடிகிறதா? வீடு கட்ட வேண்டும், அதற்குண்டான எந்த செயலும் செய்ய மாட்டேன், ஆனால் வீடு நடக்க வேண்டும், வீடு கட்டப்பட வேண்டும், வீட்டில் குடியிருக்க வேண்டும், ஒத்துக்கொள்ள முடிகிறதா? ஆக நம்பிக்கை என்கிறது பழங்காலத்தில் மக்கள் புரியாமல் இருக்கும் பொழுது அவர்களை ஏதாவது ஒரு எண்ணத்தில் நிலைத்திருக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு உளவியல் யுக்தி. ஆனால் இந்த உளவியல் யுக்தி உண்மை அல்ல என்பதை புரிந்து கொண்டவர்கள்தான் தொழில் அதிபர்களாகவும் அரசியல் அதிபர்களாகவும் ஆட்சி செய்யக்கூடியவர்களாகவும் விஞ்ஞானியாகவும் ஏன் பல நேரங்களில் நடிகர்களாகவும் மாறுகிறார்கள். நடிகர்களை இவர்கள் நம்பிக்கொண்டு நடிகர்கள் கொடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இருப்பது எவ்வளவு சாத்தியமில்லையோ அதே போலதான் நம்பிக்கை நீங்கள் வைத்து கொண்டிருப்பது சாத்தியமில்லாத ஒரு சாத்தியமில்லாத கனவு வாழ்க்கை என்று நாங்கள் சொல்கிறோம். ஆகவே நண்பர்களே, கடவுள் என்பது அறிவியல், நம்பிக்கை அல்ல. அந்த அறிவியலை எவ்வாறு அது தொடர் நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறது, தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்தவர்கள் தான் தொழில் அதிபர்களாக, அறிவியல் அதிபர்களாக, அரசியல் அதிபர்களாக, விஞ்ஞானிகளாக மாறுகின்றனர். நடிகர்களை கொண்டாடும் அனைவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அறிவியல் சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது அல்ல. நம்பிக்கை சார்ந்து என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே செயலற்று இருக்கிறார்கள். செயலற்றவர்கள் கூட நம்பிக்கையை துணைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள், அறிவியலை தான் முழுமையாக புரிந்து கொண்டு செயல்பட முடியாத காரணத்தினால். ஆகவே கடவுள் கோட்பாடு என்பது அறிவியல். எவ்வாறு இந்த உலகம் இயங்குகிறது, எவ்வாறு சூரிய ஒளி மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது, மின்னாற்றல் சூரிய ஒளிக்குள் எவ்வாறு ஒளிந்துள்ளது, காற்று என்கின்ற ஆற்றல் மின்சாரத்தை உருவாக்க முடியும், மின்சாரம் காற்றில் ஒளிந்துள்ளது. ஆக இவற்றை பிரித்து அறிந்து செயல்படுத்தும் அறிவுதான் ஒருவருடைய இயற்கை பிரபஞ்சத்தை முறையாக பயன்படுத்தி வாழும் அறிவு என்கிறோம். ஆகவே கடவுள் என்பது அறிவியல் கோட்பாடு, நம்பிக்கை கோட்பாடு அல்ல. கடவுள் என்பது அறிவியல், நம்பிக்கை அல்ல என்பதை எங்களுடைய MSK உளவியல் கோட்பாடின் மூலமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு சில விஷயங்கள் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆன்மீகவாதிகள் எப்பொழுதும் அறிவியலின் பக்கம் விடமாட்டார்கள். ஆன்மீகவாதிகள் எப்பொழுதும் அறிவியலின் துணை கொண்டு வெற்றியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதாவது கடவுள்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களை அறிவியலின் பக்கம் திரும்ப விடாமல் கவனமாக பார்த்து கொள்வார்கள். அதே சமயம் தங்களுடைய அனைத்து செயல்களையும் அறிவியல் நிபுணர்கள் என்று சொல்லக்கூடிய அறிவியல் சார்ந்த ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு சிறப்பாக அனைத்தையும் செய்து முடிப்பார்கள். இதேபோல அரசர்களும் அப்படிதான். அறிவியல்வாதிகள், விஞ்ஞானிகள் தங்களுடைய அனைத்துக்கும் தங்களுடைய அறிவு காரணம் என்று சொன்னாலும் இறுதியாக இது கடவுள் கொடுத்த வெகுமதி, கிஃப்ட் என்று சொல்லிவிடுவார்கள். ஆக மொத்தத்தில் இந்த இரண்டு விஷயங்களையும் சாதாரணமான பார்வைக்கு வேறொரு மாதிரியாக தெரியலாம். ஆனால் உண்மையான பார்வை என்ன என்பதை உளவியலியதைத்தான் அவர்களுடைய அறிவு பக்குவத்தன்மைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. அதாவது கடவுள்வாதிகள் எப்பொழுதும் மக்களை அறிவியலின் பக்கம் திரும்ப விடமாட்டார்கள். அறிவியல்வாதிகள் மக்கள் தங்களிடம் திரும்பி வந்தாலும் இறுதி முடிவாக இது கடவுள் கொடுத்த கிஃப்ட், வெகுமதி என்று சொல்லிவிடுவார்கள். ஆக இந்த இரண்டு நிலைகளும் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ இதனுடைய உண்மை என்ன என்பது அவரவர்களுடைய பார்வை, திறன், உளவியல் தன்மை, அறிவு சார்ந்த பக்குவ நிலையை பொறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. அரசியல்வாதிகள் அறிவியலும் பயன்படுத்திக் கொள்வார்கள், கடவுள்வாதிகளையும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அரசியல்வாதிகள் அறிவியலையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதேபோல்
கடவுள்வாதிகள் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். சாமானிய மக்களுக்கு இது போன்ற நம்பிக்கை சார்ந்த செயல்களில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். செயல்முறை சார்ந்த அறிவியல் சார்ந்த செயல்களை செய்வதில் பின்வாங்கிக் கொள்வார்கள். அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவுதான் கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய பெருநிறுவன வெற்றிக்கான முதல் காரணம் என்று சொல்கிறோம். சாமானிய மக்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு மனநிலையில் இருப்பார்கள். இல்லை என்றால் எல்லாமே கடவுள்தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று கடவுளிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். கடவுளை வேலைக்காரனாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் தொழிலதிபர்கள், அரசர்கள், விஞ்ஞானிகள் இயற்கை எவ்வாறு இயங்குகிறது என்ற இயற்கை அறிவியல் நுட்பத்தின்படி தன்னுடைய செயல்களை வடிவமைத்துக் கொள்வார்கள். அந்த செயல் வடிவமைப்பை மறுதிருத்தம் செய்ய, சீர்திருத்தம் செய்ய துறை சார்ந்த நிபுணர்களை துணைக்கு வைத்துக் கொள்வார்கள். சாமானிய மக்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மனநிலை, அல்லது கடவுளை பார்த்து கடவுளே நீ செய்து கொடு, உனக்கு வேணாலும் நான் இதை செய்து கொடுக்கிறேன் என்று ஒரு சின்ன டீல் பண்ணி பெரிய காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்து இறுதியில் தோல்வியடைந்து விடுவார்கள். அதற்கும் கூட கடவுள் நம்மளை தண்டித்து விட்டான் என்று காரணம் கற்பித்து கொண்டு தன்னுடைய செயல் பற்றாக்குறை, செயல் தெளிவின்மையை ஏற்றுக்கொள்ளாமல் பழியை கடவுள் மீது அல்லது கடவுள்தான் இவ்வாறு செய்தார் என்று அதை ஏற்றுக்கொண்டு மனதளவில் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். பெரும்பாலானவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அதற்கு ஏதாவது சடங்கு செய்தால் அது நடந்து விடுமோ என்கின்ற நீண்டகால மனப்பழக்கத்தில் உள்ளனர். பணம் சம்பாதிக்க எந்த அறிவை தேடிக்கொள்ள வேண்டும், எந்த ஆலோசகருடைய துணையை வைத்து கொள்ள வேண்டும் என்பதை விட எந்த சடங்கு செய்தால் பணம் வரும் என்பதிலேயே மக்கள் பழக்கப்படுத்தி கொண்டு வருகின்றனர். அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளை அவ்வாறு பழக்கப்படுத்துகின்றனர். பொதுவாக அவர்களுடைய டிஎன்ஏ அளவில் ஒரு செயலை செய்வதற்குண்டான மாற்றங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது மாற்றங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது தெரியாமலேயே இருக்கின்றனர். அவர்களுக்கு தெரிந்த விதத்திலேயே உலகத்தை அணுகுகின்றனர். இன்றைய நவீன விஞ்ஞானத்தை சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய அல்காரிதம் பழைய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய அல்காரிதம் மாறிவிட்டது. உலகத்தினுடைய அல்காரிதம் எவ்வாறு உள்ளது, அதற்கேற்ப நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்தவர்கள்தான் தொழிலதிபர்களாகவும் அரசியல் அதிபர்களாகவும் மாறுகின்றனர். மக்களை யாரும் தடுப்பதில்லை, மக்கள் யாரும் முன்னேற விரும்புவதில்லை, மக்கள் அறிவியல் பக்கம் செல்ல விரும்புவதில்லை, மக்கள் அறிவியலின் பாதையில் செல்ல விரும்புவதில்லை. ஆனால் தங்களுடைய தேவை மட்டும் நடக்க வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றனர், வேண்டியதை செய்யாமல். அதனால தான் இவர்களை மாற்றுவதை விட இவர்களுடைய விருப்பத்தை அப்படியே விட்டுவிடலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இந்த உளவியல் தான் காரணமாக உள்ளது. கடவுள்வாதிகளும் ஏன் மக்களை மாற்ற முயற்சிப்பதில்லை என்றால் அவர்கள் தான் நம்புவதை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. தன்னுடைய எண்ணத்தை, செயல்முறைகளை மாற்றிக்கொள்ள விரும்பாமல் இருப்பதால் இவர்கள் மாற்றுவதை விட, இவர்களை மாற்றி இவர்களை சிரமப்படுத்தியை விட அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்கள் செல்லட்டும் என்று அவர்கள் போக்கில் அவர்களை விட்டுவிட்டார்கள். ஆகவே விஞ்ஞானிகள் மீதும் தவறில்லை, அதேபோல கடவுள்வாதிகள் மீதும் தவறில்லை. கதைகளை பேசிக்கொண்டு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய கடவுள்வாதிகள், அதாவது நம்பிக்கை சார்ந்த கதைகளை பேசிக்கொண்டு வாழக்கூடிய கடவுள்வாதிகள் தோல்வியடைந்து விடுகின்றனர். அதே போல நம்பிக்கை சார்ந்த முறைகளை செய்துவிட்டு விஞ்ஞான அறிவியல் முறைக்கு எதிரான செயல்களை செய்துவிட்டு வாழக்கூடிய விஞ்ஞானிகளும் தோல்வியடைந்து விடுகின்றனர். அப்போ இயற்கை, இறை இது முற்றிலும் அறிவியல் இயக்க அடிப்படையில் செயல்படுகிறது. இந்த அறிவியல் இயக்க செயல்பாடுகளை புரிந்து கொண்டவர்கள்தான் வெற்றியாளராக மாறுகின்றனர். அவர்கள் விஞ்ஞானியாக அல்லது கடவுள்வாதிகளாக அல்லது நடிகர்களாக, அரசியல்வாதியாக மாறுகின்றனர். நம்பிக்கொண்டு, அதாவது நம்பிக்கை என்பது இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு அதை நம்புவது. விஞ்ஞானம், அறிவியல் என்பது அது உள்ளபடி அது எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப
தன் செயல்பாட்டை மாற்றியமைத்துக் கொள்ளுதல், அந்த செயல்பாட்டில் மறுதிருத்தம் செய்தல், இவற்றை செய்யக்கூடியவர்கள் மட்டுமே வெற்றியாளராக கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் வெற்றியடைந்து தங்களுடைய டிஎன்ஏ என்கின்ற அறிவு மூலத்தை மாற்றி அதேபோல எதிர்கால வருங்கால சந்ததிகளுடைய அறிவு மூலத்தை மாற்றுவதற்கு இவர்களுடைய வாழ்க்கை பாடமாக அமைகிறது. நண்பர்களே, உங்களுடைய அறிவு மூலத்தை மாற்றி அமைத்தால் மட்டுமே வெற்றியாளராக, உலகத்தில் சிறந்த மனிதராக, வெற்றியாளராக, மகிழ்ச்சிகரமாக சிறந்த மனிதனாக மாற முடியும். ஆகவே நம்பிக்கை என்பது வேறு, அறிவியல் என்பது வேறு. யாரெல்லாம் நம்பிக்கைக்கு சாதகமாக பேசுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய நம்பிக்கை கோட்பாட்டை விட்டுவிட தயாராக இல்லை. யாரெல்லாம் அறிவியல் ரீதியாக அணுகிறார்களோ அவர்கள்தான் தன்னுடைய அறிவு சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தி அறிவு இயல்பின் மூலமாக நோக்கத்தை அடைகிறார்கள். அதற்காகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மைண்ட்செட் நாலேஜ் தியரி என்ற உளவியல் செயல் கோட்பாட்டு அடிப்படையில் செயல்பட்டு பலரை வெற்றியாளராக மாற்றி வருகிறது. நண்பர்களே, இது விளம்பரமல்ல, விழிப்புணர்வு. இயற்கை, பிரபஞ்சம், இறை, கடவுள் அனைத்துமே முற்றிலும் விஞ்ஞானம் சார்ந்ததுதான். விஞ்ஞான இயக்கம்தான், விஞ்ஞான செயல்பாடுதான் நம்பிக்கை செயல்பாடு அல்ல என்பதை புரிந்து கொண்டவர்கள்தான் உலகாவிய வெற்றியாளராக கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்குகின்றனர். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.